வெல்கம், வணக்கம். அடிப்படையில் யூடியூப் வீடியோனா என்ன? யூடியூப் வீடியோ, ட்விட்டர் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இதெல்லாம் என்ன? நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இந்த யூடியூப் வீடியோக்கள், போஸ்ட்டுகள் இது எல்லாத்து மூலமாகவும் நமக்குள்ளே நடக்கிறது ஒன்று தான். நம்மக்கிட்ட இருக்கிற கருத்தை நம்ம வெளியில் சொல்கிறோம். ஃபுட் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஓவரால் என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, ஒரு கருத்து அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்கும். யார் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இந்த கருத்தை நீ எப்படி சொல்லலாம்னு கேட்க முடியாது. இந்த கருத்துக்கு ஆப்போசிட்டாக நீ எப்படி கருத்து சொல்லலாம்னு கேட்க முடியாது. அதுதான் ஜனநாயகம். இப்படி இருக்கும்போது நான் ஏன் சைக்கோவாக மாறுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்க முடியுது, நிறைய யூடியூபர்ஸ் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க, கமெண்ட்டில் அதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாற்று கருத்துக்கு இவங்க ஒரு கருத்து வீடியோ போடுவாங்க. அதாவது பதில் வீடியோ, ரிப்ளை வீடியோ, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறவங்கள மதித்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள மதித்து சொல்கிற கருத்து. இந்த ரிப்ளை வீடியோக்கள் மூலமாக அந்த மாற்று கருத்து சொன்னவங்களோட மனசை நம்ம மாற்றிட்டோமா அப்படின்னா இல்லை. இந்த ரிப்ளை வீடியோஸ் எல்லாமே நம்ம சொன்ன கருத்தை இன்னும் தெளிவாக, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சொன்ன மாற்று கருத்தை கேட்டு நான் மனம் திருந்தி மாறிட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரிப்ளை வீடியோஸில் டெக்னிக்கலாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட எதை பற்றி பேசணும்னு விருப்பப்படுறாங்களோ, யார் விவாதம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே விஷயத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கறது. அதாவது ஹோட்டலில் அவங்க மசால் வடை ஆர்டர் பண்ணாங்கன்னா கூடவே கடலப்பருப்பு வடையும் கொடுக்கறது. இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஆனால் இந்த மாதிரியான விவாதங்கள் மூலமாக ஒருத்தர் இன்னொருத்தரோட மனசை மாற்றிடலாம், ஒருத்தர் இன்னொருத்தரோட கருத்துக்கு ஒருத்தரை இழுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா பேசுகிறது மூலமாகவோ இல்லை விவாதிக்கிறது மூலமாகவோ மாற்று கருத்து உள்ளவங்களை தன்னோட கருத்துக்கு இழுத்துடலாம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் பிரச்சனையே நடக்காது. இத்தனை வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, எந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு? அதனால் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறவங்க கிட்ட மறுபடியும் போய் கருத்து சொல்கிறதுங்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. இப்போ என் கதைக்கு வருவோம். நானும் இந்த மாதிரி சில வீடியோஸ் போடும்போது அதுக்கு கீழே மாற்று கருத்து உள்ளவர்கள் வராங்க. இந்த இடத்துல தான் நான் சைக்கோவாக மாறுறேன். ஒருத்தர் என் வீடியோவுக்கு கீழே மாற்று கருத்து சொல்லி ஒரு கமெண்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண மனநிலையிலேருந்து யோசிக்கும் போது, ஓகே, இவர் நமக்கு மாற்று கருத்து சொல்கிறாரு, இவருக்கு இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரு காமன் மைண்டட் பர்சனாக இதுதான் பண்ணுவாங்க. அவருக்கு இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணணும். இல்லை அதுவும் அவருக்கு புரியலையா, திரும்ப அவருக்கு பதில் சொல்லி இன்னொரு வீடியோ போடணும். இல்லை அப்படிலாம் சொல்லி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகணும். ஒன்று பாசிட்டிவ் அப்ரோச், இன்னொன்று நெகட்டிவ் அப்ரோச். இதுக்கு நடுவில் ஒரு அப்ரோச் இருக்குது, சைக்கோபாத் அப்ரோச். அந்த அப்ரோச்சுக்கு தான் நான் வந்துட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று அந்த மாற்று கருத்து சொன்னவருக்கு எனக்கு ரிப்ளை பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நம்ம சொல்லி புரிய வச்சு திருத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அதனால் மாற்று கருத்து சொல்கிறவங்ககிட்ட திரும்ப என்னோடய கருத்தை திணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இன்னொன்று இக்னோர் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்காக என்னையும் ஒரு ஆளாக மதித்து என் கூட சண்டை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை என்னோட விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு மாற்று கருத்தை டைப் பண்ணுறாங்க. நான் வழக்கமாக எல்லா கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டையும் லைக் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத கமெண்ட்டும் சிலது இருக்கும், அதை லைக் பண்ண வேணான்னு தோணும் சம்டைம்ஸ். ஆனால் இந்த இடத்துல தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த சைக்கோபாத் வெளியே வரான். இல்லை போய் லைக் பண்ணு அப்படிங்குது. ஏன்னா அந்த மாற்று கருத்தை வச்சவன் ரொம்ப உக்கிரமாகவோ இல்லை என்னை திட்டியோ ஏதாவது ஒரு கமெண்ட்டாக அது இருந்துச்சுன்னா எனக்கு அதை லைக் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா நான் லைக் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஒருவேளை நான் அந்த கமெண்ட்டை படிக்கலையோ அப்படின்னு அந்த மாற்று கருத்து நண்பர் நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்படி அவரை விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. நான் பார்த்துட்டேங்கிறத அவருக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அண்ட் அதே சமயம் நான் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டேன், பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை தான் எனக்கு பண்ணணும்னு தோணுது. அண்ட் அதை தான் நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ a psychopath.